மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜெயில் எஸ்கேப் சிமுலேட்டரில் தான் இருக்கிறோம். பட் வந்து என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து 2 வீடியோ நான் மேக் பண்ணேன். 2 வீடியோவும் இந்த ஜெயில் சிமுலேட்டர் வீடியோ வந்து என்ன ஆச்சு, சவுண்டு கேட்டுனே இருந்துச்சு. சவுண்டை ஆஃப் பண்ணியும் இந்த ஆப்பில் ஆஃப் பண்ணியும் வந்துனே இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரு டெமோ வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. இது என்னென்னா உங்களுக்கே தெரியும், இந்த யூடியூப்பில் பெரிய பெரிய யூடியூபரோட வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த பிரிசனர் சிமுலேட்டர்னா என்னன்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்பூனை வச்சு நான் சுரங்கத்து வரைக்கும் போகணும். பட் அந்த கேமில் இதெல்லாம் இல்லை. பட் இந்த கேமில் இப்படி இருக்குது. என்னடா இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இதில் வந்து எனர்ஜியும் ரீஃபில் ஆகிட்டே இருக்குது. அதுவும் நான் எதுவுமே பண்ணாமல். அப்புறம் பார்த்துக்கோங்க. அதேமாரி வந்து இது ஸ்பூனாடா இது அப்படின்னு கேட்காதீங்க. அதே மாதிரி தானே இருக்குது உங்களுக்கும். அதே தான். டேய் வந்து அவன் இதுவும் பிடிச்சிட்றான். அதான் பிரச்சனையாக இருக்குது. டேய் அழகாக மேலே ஏற வேண்டியது தான். டே ஆடா முடியால. ஆஹா வந்துடுவானே. மண்ணேடு. ஆக்சுவலாக இது வந்து 2 வாட்டி ஒரு வாட்டி இது பண்ணும்போது சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ போடல. அதை காட்டல ஆக்சுவலாக நான். இன்னொன்று அந்த இவனே போலீஸ்காரனே வரல. அவன் வந்தான் என்ன வராட்டி என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வந்தாண்டா ஜெயிலர் எப்படிடா இருக்கு கண்ணா என்ன அப்படி இப்படி எல்லாரும் இந்த மாதிரி டிசைனாக மிரட்டியும் இந்த ஜெயிலர் யாருக்கும் அவன் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் பேரம் பேசுவான். தம்பே ஓய் 133 செல்லு. ஓ தரமாட்டானா? டே 33 நம்மளுக்கு ஓகேன்னு இருக்கலாம். டே பைத்தியக்காரப்பையில இவ்வளோ பொருளுக்கு 130. டேய் ஒரு நிமிஷம் இருங்க. கஷ்டப்பட்டு 135 வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ரியலாகவே தெரியல. டாய்லெட் பேப்பர் வச்சு தலை என்ன பண்ணுவான். நம்மளுக்கு மண்தோண்டி மட்டும் வேணும். அப்புறம் வந்து பூஸ்டர் வேணும். இதெல்லாம் இன்னும் போவே இல்லையாடா? ஒருத்தர் இல்லவே இல்லையாடா? சரி விடுங்க பார்த்துக்கலாம். 50 தான் இருக்குது. ஓ மண் தொட்டியை பாருங்களா, வெறியாக இருக்குடா. இதுதான் மண் தொட்டியா? ஓ இது லஞ்ச் பிரேக் இல்லை, மணி 12 வேறு ஆகிடுச்சு. சரி வாங்க போயிடலாமா? மேடம் ஓவர் யூ வச்சிட மாட்டானே தம்பி. மாமார் கேட்டியாப்பா, இந்தா வச்சுக்கோ. மாமார் கேட்டுருந்தா போல. ஓ ஏய் நம்ம கூறி என்னைக்கும் தவற மட்டும்தான் செய்யும். உன்னால் முடியும் என்று ஊரே சொல்லு. என்னடா டேய் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. டேய் என்னடா எனக்கு புரியல. பழம் அப்படியே இருக்கு கைஸ். நம்ம வச்சு அந்த ஒரு பொருளை தூக்கிட்டு போயிட்டானுங்க கைஸ் அவங்க. ஆனால் டாய்லெட் பேப்பர்லாம் அப்படியே தான் இருக்கு. டேய் இது எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு ஊர் போட்டு வித்துறாண்டா எல்லாருக்கும். டேய் யாரோட சூடா இதெல்லாம்? எப்படி கைஸ் எனக்கு புரியல. இதெல்லாம் இது எனக்கு ஐடியாவே புரியல. அங்கே நான் அப்புறம் எதுக்குடா வேஸ்ட்டாக வந்துட்டு 5 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்க டிஷ் பேப்பரை. அவன் பாவம் இல்லையாடா?
ஏய் டேய் 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 போயிட்டு காணுங்களா ஷூ கலெக்ட் பண்ண. 2 ஷூ இருக்குது. எடுத்து நம்ம மாட்டிக்க முடியும்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அப்புறம் தான் தெரியுது. டேய் டேய் என்னடா இன்வென்ட்ரி 44 செகண்ட்ஸில் அந்த நாய் வருதான். அந்த நாய்க்காக இப்போ எல்லாத்தையும் போகணும். டேய் அதான் போட்டேனடா. அங்கே ஒய்யால டேய் இவரு என்னடா அங்கே ஒய்யால. சரி அவனே வரட்டும். இந்த வாட்டி வானே நான் மாட்டி அவன் கையால் நானே சாவறேன்டா. கொய்யால டேய் போய் தொலையாண்டா. ஸ்பூன் போய் தொலைய மாட்டேங்குது. நான் வந்து நம்மளை அடிப்பான் இப்போ. ரொம்ப ஓரிப்பா. டேய் பைத்தியக்காரப்பல. ஓகே ஃபர்ஸ்ட் பிக்கப் த டூல். இதில் அடி வாங்கினாலும் ஒன்று தான், அடி வாங்கினாலும் ஒன்று தான். இங்கே பாருங்க. டேய் அசையாத மரம் ஒன்று வீழ்ந்தது கீழே. ஓ டேய் மண்ணு கலெக்ட் பண்ண முடியல. அதுக்கு நானடா பண்ண முடியும்? என்னடா நீங்களே வச்சுக்கோங்கடா. ஓ அவனா செக் பண்ணால் நம்மளுக்கு நல்லது. நாமளும் அவன்கிட்ட போய் நின்னா அது தப்பா? இப்போ என்னடா சொல்கிறீங்க இது? ஓகே இது எல்லா பொருளையும் நம்ம கலெக்ட் பண்ணி இப்போ அவன்கிட்ட வைக்கணும். புக்கு, ஷூவு கைஸ். அப்புறம் இந்த வீடியோவை நம்ம வந்து 10 நிமிஷத்தில் முடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த கேமு. கார்பெட் இந்த கேம் கொஞ்சம் ஹேங் ஆகுது. அதனாலே எனக்கு வெறுப்பாகுது. இது ஒரு கைப்பிடி மண்ணு தானா? டேய் என்னடா இல்லை எனக்கு புரியல. ஓய் எப்படி நம்ம அண்ணன் மேலே பறக்கிறான் பார்த்தீங்களா? ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை எனக்கு புரியல. இப்போ இந்த கான்செப்டும் தரமாட்டீங்க. என்னடா டி மணி 9 தான் ஆகுது. நீ பாருங்க பக்கு மேலே பக்கு. 5 இருந்தோம். டேய் என்னடா இது? சரி 50 டாய்லெட் பேப்பர் இருக்குது. எதாவது வாங்க முடியுதான்னு பார்ப்போம். தம்பி என்னப்பா வச்சுருக்க? 100 டேய் என்ன பொழந்து கட்டுருவானே அவன். ஹாய் சார் அவாரியோ. பாருங்களேன் வந்து என்ன அடிச்சுட்டு போவான் பாருங்களேன். இப்போ வந்து அடிப்பான் பாருங்க. நான் கூட அதனால் கேமே கடுப்பாயிட்டேன்டா. ஏதோ கார்பெட் ஓப்பன் பண்ணுறது. சார் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போங்கடா. டே வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் செகண்ட். டே என்ன எதுக்கா இப்போ அடிக்கிற? ஆடா பைத்தியக்காரா ஜெலர். இதெல்லாம் ஜெயில் ரூல்ஸ்லேயே இல்லை அதானே? டேய் நான் என்னடா பண்ணேன்? நான் என்னடா பண்ணணும்? இது என்னடா கேமு? நான் நல்லா தான்டா விளாண்டுருந்தேன். ஒன்றுக்கு சேல் பண்ண பிடிச்சி அடிச்சான். நான் எதுக்குடாண்டா அடிக்கிறான்? இவனுங்க ஒருத்தவங்க
எதுக்கு அடிக்கிறான், எதுக்கு அடி வாங்குறான்னு யாருக்குமே தெரியல. டேய் 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 டேய், பக்கு மேலே பக்கு. இது பக்கா இல்லை வேற என்னமோ வாடா, பைத்தியக்காரன் கிடையாதுங்க. ஆனால் கேமுக்கு டெவலப்பர்னு ஒருத்தர் இருப்பான் பாரு, அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் இந்த கேமுக்கு. நானும் பார்த்துன்னு இருக்கேன், பக்கு மேலே பக் ஆகுது கைஸ். இந்த கேமை இதோட முடிச்சு கொடுவோம். ஏன்னா நான் இந்த வீடியோ நான் முடிக்காமலே முடிஞ்சிடும். ஏன்னா இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கே, அதனால தான். உங்களிடம் விடைபெறுவது ரெட் ஸ்கை கேமிங். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல சிமுலேட்டர் வீடியோவாக இல்லை நல்ல வீடியோவாக பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோவில் பார்க்க வேணாம். உங்களிடம் விடைபெறுவது ரெட் ஸ்கை கேமிங்.